கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தேவன் மீண்டுமாக நம் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவருடைய வேதாகமத்தின் ஒவ்வொரு பாடங்களையும் நாம் கேட்கும்படியாக கிருபை தந்து, தேவன் இன்றைய நாளிலும் கூட மறுபடியுமாக நம்மை வெள்ளிக்கிழமை தோறும் நாம பார்த்து வந்த சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் விளக்கத்தை நம்ம மீண்டும் பார்க்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நம்ம எங்க விட்டோமோ அங்கிருந்து நம்ம அப்படியே தொடர்ச்சியாக நம்ம போலாம். வழக்கமா கேட்கிற கேள்விதான் இப்போ நான் கேட்க போறேன், அதனால பதில் சொல்ல தயாராகிக்கோங்க. இப்ப நம்ம எந்த சாப்டர் பார்க்க போறோம்? சரி, கிளாஸ் நம்பர் என்ன? 26. அங்க வந்திருக்கா? பார்க்காம தான் சொல்லிருக்கீங்க, சந்தோஷம். கிளாஸ் நம்பர் 26, வீக் நம்பர் 26க்கு வந்திருக்கோம். அப்படின்னா 25 வாரங்கள் இதுக்கு முன்னாடி சகரியா புஸ்தகத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். 26ஆம் வாரத்தில் நாம் பார்க்க போகும் அதிகாரம் 11th சாப்டர். 11th சாப்டர்ல செகண்ட் கிளாஸ் இன்னைக்கு. அப்ப 11th சாப்டர்ல ஒரே ஒரு வகுப்பு மட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் 25ஆம் வாரத்துல. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 11th சாப்டர்ல 2வது வகுப்புக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம 2வது வகுப்புக்கு இப்ப டைரக்டா எடுத்து வசனத்தை எடுத்து ஒன்னா போனா எப்படி இருக்கும்? ஒரு தொடர்ச்சி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த புஸ்தகத்தை சகரியா புஸ்தகத்துல இவ்வளவு நாட்கள் நம்ம 25 வாரங்களா என்ன பார்த்தோம், இந்த புக்குடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம புரிந்து கொள்றதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்துடைய காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு சரித்திர புஸ்தகம். சரித்திர புஸ்தகத்துக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு சரித்திரத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அப்படின்னு எடுத்துக்கணும். யாருக்கு சரித்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற சந்தேகம் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம். அந்த சரித்திரம் தேவனால் மறுபடியுமாக ஊக்குவிக்கப்பட்டு அவங்க மறுபடியும் ஒரு வேலையை முக்கியமா தேவனுக்கு செய்வதற்கு இந்த ஒரு தீர்க்க தரிசனம் ரொம்ப தூண்டுகோலா அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகரியா. அவரை பத்தி நம்ம அதிகமான இன்ஃபர்மேஷன் முதல் வாரத்திலே நம்ம பார்த்துட்டோம், அதனால இப்ப நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா சகரியா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதுக்காக தேவன் சொல்ல சொன்னார் அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா போக நம்ம பார்க்கலாம். முதல்ல எங்க இருந்து இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிச்சா கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாபிலோன் சிறையிருப்பு அங்கிருந்து ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கு. பாபிலோன் தேசத்துல அவர்கள் 70 வருஷம் சிறையிருப்புக்குள்ள இருந்தாங்க. பாபிலோன் கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபிலோன் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ண மேதோ பெர்ஷிய ராஜ்யத்திலையும் தொடர்ந்து இவங்களுடைய நிலைமை இப்படித்தான் நீடிச்சு. 70 வருஷம் சிறையருக்கு அப்புறம் கூட பாபிலோன் கவர்மெண்ட் முடிஞ்சா போனா கூட மேதோ பெர்ஷிய ராஜ்யத்துக்குள்ள கூட இந்த ஜனங்கள் இப்படித்தான் இருந்தாங்க, அடிமைகளா தான் இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய திட்டத்தின்படி ஒரு சரியான காலம் வரும்போது இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தீர்மானிச்சார். திருப்பியும் கூட்டிட்டு போறதுக்கு தீர்மானிச்சாரு. ஆனா தேவன் இப்ப கூட்டிட்டு போன நினைச்சாலும் ஏற்கனவே இவங்க விட்டு வந்த இஸ்ரேல் தேசம் ஒரு நிலையற்ற நிலைமையில இருக்கு. என்னென்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, எல்லாமே இடிக்கப்பட்டாச்சு, தேவாலயம் எரிக்கப்பட்டாச்சு. நேபுகாத்நேச்சார் எல்லாத்தையும் என்ன பண்ணாருன்னா அவர் கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணிட்டு அவர் போயிருந்தார். அப்ப ஒரு சூழலை வரும்போது தேவன் என்ன பண்றாரு, இந்த ஜனங்களுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு ராஜாவை அனுப்புறாரு. அந்த ராஜா பேர் தான் கோரேஸ் ராஜா. இதை நம்ம எங்க வாசிக்கலாம்னா எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவுடைய முதலாம் வருஷத்திலே கோரேசுடைய ஆவியை தேவன் என்ன பண்றாரு? இப்ப ஏவினதுனாலே எனக்கு தந்தரலி கோரேஸ் ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு தேவன் என்னை எதுக்காக கூப்பிட்டிருக்காருன்னு சொல்லி. என்ன இல்ல, கோரேஸ் ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் என்ன பண்ணிருக்காரு, அவர் கூப்பிட்டிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பாருங்க ஜனங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பாருங்க, அவனோடு கூட அவருடைய தேவன் இருப்பாராக. நீங்க போங்க, போய் என்ன பண்ணுங்கன்னா இஸ்ரேலின் தேவனுக்கு என்ன கட்டுங்க,
ஒரு ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். சோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. யார் கொடுத்திருக்கா? பதில் டக்குன்னு வரலைன்னா வசனத்தை கவனிக்கலையும் கிளியரா புரிஞ்சுக்கலாம். யார் பர்மிஷன் கொடுத்தா? கோரேஸ் ராஜா இல்லையா? யாருக்கு பர்மிஷன் கொடுத்தாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு? ஆலயம் கட்டுறது. சோ உடனே என்ன பண்றாங்கன்னா 2 லீடர்ஸ் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட வெளியே வராங்க. அவங்கதான் இந்த ஆலயம் கட்டும் வேலையை லீட் பண்றதுக்காக வராங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பேரு ஜெருபாபேல், இன்னொருத்தர் பேரு யோசுவா. இந்த 2 பேரும் லீட் பண்ணி இஸ்ரேல் தேசத்துக்கு போய் ஆலயத்தை கட்டுற ஒரு ப்ராசஸ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஆலயம் கட்ட ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்டுறதுல 2 விதமான தடைகள் வந்துச்சு. 2 விதமான தடைகள் வந்துச்சு. நான் 2 தான் வந்துச்சு, நீங்க சந்தேகப்பட வேண்டாம். 2 விதமான தடைகள். ஒரு தடை என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிரிகள் கட்ட விடாம தடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய பேக்ரவுண்ட் எதிரிகள் நல்லா தெரியும். இவங்க மறுபடியும் ஒரு தேசமா மாறிட்டாங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்களை பிடிக்காத எதிரிகள் ஆலயம் கட்டுறதை ஸ்டாப் பண்றாங்க. இது ஒண்ணு மட்டும் தான் தடையான்னு பார்த்தா அது மட்டும் இல்ல. அப்படி ஸ்டாப் பண்ண நினைக்கிறவங்க இவங்க ஸ்டாப் பண்ண முடியாம போனதுனால அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ராஜாவை போய் அப்ரோச் பண்றாங்க. அந்த ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா அர்த்தசாஷ்டா ராஜா. சோ அர்த்தசாஷ்டா ராஜாட்ட போய் என்ன சொல்றாங்க இந்த ஜனங்கள்லாம், இஸ்ரேலோட எதிரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களை வளர விட்டீங்கன்னா அவங்க உங்களையே தூக்கி சாப்பிட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணீங்கன்னா இவங்களை அடிமைகளாவே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்கள். எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. இஸ்ரேலுடைய சரித்திரத்தை அவங்க பேசுறாங்க. எப்பேற்பட்ட ராஜாக்கள் அங்க இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அடுத்தது, இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். என்ன கட்டளையிட்டாங்க? ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆலயம் கட்டுற இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தடைப்படும். வாசிக்கலாம் 24. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு. எதன் வேலை தடைப்பட்டு? தேவனுடைய ஆலயம் கட்டுற வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. எது வரைக்கும் நிறுத்தப்பட்டிருச்சு ஆலயம் கட்டுற வேலைன்னு பாத்தீங்கன்னா, தரிய ராஜாவுடைய 2ஆம் வருஷம் வரைக்கும் ஆலயம் கட்டுற வேலை என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆலயம் கட்டுறது ஒரு இடைஞ்சல் வருது அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. நிறைய தொந்தரவுகள், நிறைய சிக்கல்கள் வரும். ஆனா ஆலயம் கட்டி முடிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப தடைப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் வரைக்கும் தான் தடைப்பட்டிருக்குன்னா அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன இருக்கு? ஆலயம் கட்டுற வேலை தொடர்ந்து விடும். இப்ப டைப் நான் சொல்லிட்டேன், ஆன்டி டைப் நீங்க சொல்லுங்க. பார்த்தா என்ன பண்றது? ஆலயம் கட்டுற வேலை யார் யாரெல்லாம் முன் ஆலயம் கட்ட வராங்களோ அவங்களால அவ்வளவு ஈஸியால ஆலயம் கட்ட முடியாது. இது யாருக்கு பொறுத்துக்கலாம்? இந்த சப்ஜெக்ட் இப்ப சொல்ற பாயிண்ட், தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அவங்க ஆலயம் கட்டுறதா வந்திருக்காங்க. ஆலயம் கட்டணும் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை கட்ட வந்திருக்காங்க. கிறிஸ்துதான் நமக்கு ஆலயம் இல்லையா? அப்படி கிறிஸ்துவ கட்ட வரக்கூடிய நமக்கிடையே அந்த கட்டுற வேலை நடக்கிறப்ப கட்டாயமா அது ஈஸியா நடக்காது. தடைகள் நிறைய வரும். தடைகள் எப்படி வரும்? எதிரிகள் மூலமா வரும், நமக்குள்ளே இருக்கிற எதிரி மூலமா வரும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தடைகள் வருதுங்கிறதுக்காக வேலை நிக்காது. வேலை கண்டிப்பா நடக்கும்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஆலயத்தை கட்டி முடிப்பார்கள். இது ஒரு 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 டைப், ஆன்டி டைப் வச்சுக்கலாம். இன்னொரு ஆன்டி டைப் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருக்க சப்ஜெக்ட்ல. ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமும் ஃபியூச்சர்ல என்னவா மாறப்போகுது? ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஆலயமா மாறப்போகுது. நம்ம படிச்சிருக்கிறோமா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும், கிறிஸ்துடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இஸ்ரேல் அப்படிங்கிற தேசம் ஆலயமா மாறப்போகுது. ஒரு தேசமே ஆலயமா மாறப்போகுது. அந்த ஆலயத்தை இப்ப தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கட்டிட்டு இருக்காரு. யாரை வச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களை வச்சு. அப்படி கட்டுற வேலை கரெக்டா நடக்குதா? நிறைய தடைகள் வருது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக நிறைய நாடுகள் வருது. ஆனா எந்த விஷயம் நடந்தாலும் சரி, கண்டிப்பா இஸ்ரேல் அப்படிங்கிற ஆலயம் கட்டப்பட்டு அது உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு மையமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம்னா சகரியா புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்தோம். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, பிரிவுகள் மாறும்போது ஒரு ப்ராசஸ் நம்ம எடுத்து இதுல இருந்து படிச்சோம்னா அதை எது கூட கம்பேர் பண்றதுங்கிறத
நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வித்தியாசப்படுத்தி படிச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம இப்ப ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த வகையில தான் நம்ம சகரியா புஸ்தகத்தை படித்தோம். ரைட், ஓகே. ஆலயம் கட்டுற வேலை தரிய ராஜாவின் செகண்ட் இயர் வரைக்கும் என்ன இருக்கு, தடைப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பர்மிஷன் வந்துருச்சு. வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி. நோட் பண்ணிக்கோங்க, 2 முக்கியமான தீர்க்கதரிசிகள், ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசி. மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசி இப்ப? 2. யார் யாரு? ஆகாய், சகரியா, 2 தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். சோ எங்க போய் சொல்றாங்க? யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிற யூதர்களுக்கு தேவனுடைய நாமத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அந்த தீர்க்க தரிசனம் தான் இப்ப நம்ம படிக்க போற சகரியா புஸ்தகம். அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் தான், ஆகாய் கிடையாது. ஆகாய் தனி புஸ்தகம். சகரியா என்ன சொன்னாரோ அதுதான் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம். அதைத்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப சகரியா புஸ்தகம் என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது? ஆலயம் கட்டுற வேலை தொடர்ந்து சரியா நடைபெற வேண்டும் என்பதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றினார்கள். அதுக்கு தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. அடுத்தது 2ஆம் வசனம். அப்பொழுது செயல்தேவனின் குமாரனாகிய செருபாபேலும். அடுத்த கேரக்டர் யாருங்க? செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி. யோசுவா அவரும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அப்ப ஆலயம் கட்டுறதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு 2 தீர்க்கதரிசி. யார் யாரு? ஆகாய், சகரியா. ஆலயம் கட்டுற வேலையை லீட் பண்ணி செய்யறதுக்கு 2 பேர். யார் யாரு? செருபாபேல், யோசுவா. சோ செருபாபேல், யோசுவா ஆலயம் கட்டுற வேலையை அங்கிருந்து பாத்துக்கிறாங்க. அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தேவன் 2 தீர்க்கதரிசிகள் அனுப்பியிருக்காரு ஒரே காலத்துல. யார் யாரு பாத்தீங்கன்னா ஆகாய், சகரியா. கொஸ்டின் நம்பர் 1, எதுக்கு 2 தீர்க்கதரிசி? ஒரே கான்செப்ட். ஒருத்தர் பேர் ஆகாய், ஒருத்தர் பேர் சகரியா. ஒரே காலத்துல ஒரே கான்செப்டுக்கு எதுக்கு 2 தீர்க்கதரிசி கேட்க? சாப்பிட்டு வந்து சொல்றீங்களா? சோ ஒரு தீர்க்க, அதெல்லாம் வசனத்தோட நம்ம எடுத்து படிச்சோம். 2 பேரும் சொல்ற விஷயம் ஒண்ணா இருந்தாலும் சொல்ற விதம் வேற வேற. எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகாய் வந்து கொஞ்சம் கடிந்து கொண்டுதான் சொல்லுவார். அவர் தேற்ற விஷயத்தை கொடுத்தா கூட அதுல ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கும். அதையும் நம்ம எக்ஸாம்பிளோட வசனம் பார்த்துருக்கோம். அதே கான்செப்ட சகரியா சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? கொஞ்சம் சாஃப்டா. இப்ப நம்ம எதை சூஸ் பண்ணிருக்கோம்? ஒழுங்கா ஆலயம் கட்டிருங்க அப்படிங்கறத சாஃப்டா சொன்ன ஒரு தீர்க்கதரிசனம் தான் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா படிச்சுட்டு. ரைட், ஓகே. இது தீர்க்கதரிசிகள் ஏன் 2 பேருங்கிற கேள்வி பதில் வந்துருச்சு. அடுத்த கேள்வி, ஆலயம் கட்டுற வேலையை லீட் பண்றதுக்கு எதுக்கு 2 பேரு? முதல்ல 2 பேர் இருக்காங்களா? யார் யாரு? செருபாபேல், யோசுவா. இதுக்கு எதுக்கு 2 பேரு? எதுக்காக 2 பேரு? என்ன பிரதர், எப்ப பார்த்த சப்ஜெக்ட்? நம்ம சப்ஜெக்ட் சகரியா பாக்குறது நிறுத்தியே ஆல்மோஸ்ட் 8 மாசம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் படி பார்த்ததெல்லாம் நீங்க கேட்டீங்க, எப்படி ஞாபகம் வச்சு சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய தலைவர், கரெக்ட். யோசுவா வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெட். செருபாபேல் வந்து பாத்தீங்கன்னா செக்யூலர் ஹெட், அதாவது ஆட்சி தலைவர். ஆட்சி செய்யறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தர், ஆவிக்குரிய விஷயத்தை என்கரேஜ் பண்றதுக்கு இன்னொருத்தர் கூடவே. சோ இந்த மாதிரி 2 விதமான லீடர்ஸ் தலைமையில தான் இந்த ஆலயம் கட்டும் வேலை தொடர்ந்து நடைபெற்றுச்சு. அந்த ஆலயம் கட்டும் வேலையை இஸ்ரேல் ஜனங்கள் சரிவர செய்வதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட 2 தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சகரியா. அவர் பேசின கம்ப்ளீட் என்கரேஜ்மெண்ட் ப்ராபசி தான் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படின்னு படிச்சோம். அடுத்தது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எத்தனையா பிரிக்கலாம்? முதல்ல நம்ம பாக்குறப்ப எலாபரேட்டா பாக்குறதுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் ரொம்ப உள்ள போகாம மேலோட்டமா பாக்குற 2 பிரிவுகளா பிரிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய பிரிவுகள் பிரிச்சோம். அந்த 2 பிரிவுகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல பார்ட் 1 இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம், அதை பத்தி சகரியா சொன்னதெல்லாம் அங்க அடங்கி இருக்கு. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஸ்டார்ட் பண்ணி 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதியை நம்ம தனியா பிரிச்சோம். அந்த பகுதிக்கு என்ன தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தின் எதிர்காலம். அடுத்தது 2வது பகுதி, இது தனியா எல்லாத்தோட பின்னாடி மிங்கலாய் வந்துடும். அந்த பகுதிக்கு என்ன பண்ண 2 பாரம்னு பேர் வச்சோம். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பார்த்துருக்கோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ரிஜெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த பூமியில வருவது, அதன் மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே செகண்ட் பார்ட்ல இருக்கு. அப்ப முதல் பார்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டா, முதல் பார்ட்ல முதல் எடுத்த உடனே சகரியா ஆலயம் கட்டக்கூடிய ஜனங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புங்க. முதல்ல ஏன் சொல்றாரு மனம் திரும்புங்கன்னு சகரியா? இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
அவங்க வீட்டு கட்டத்துல இருந்த ஸ்பீடு தேவனுடைய ஆலயத்தை கட்டத்தில் இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா முதல்ல மனம் திரும்பி வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. சோ வந்த ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? வந்த ஜனங்களுக்கு தடைய மீறி ஆலயம் கட்டுறதுக்கு என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8 இரவு தரிசனம். அந்த 8 இரவு தரிசனம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அந்த தீர்க்க தரிசனங்களை நம்ம எது கூட கம்பேர் பண்ணி ஆன்டி டைப்பா படிச்சோம்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத அங்க வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அவங்கள வச்சு என்ன பண்ண போறாரு, இஸ்ரேல் ஜனங்களை வச்சு தேவன் என்ன பண்ண போறாருங்கிறத ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொன்ன புஸ்தகம் தான் சகரியா. அதோடைய பொருள் எங்க பொருந்தும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிற ப்ராசஸ்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பங்கு இருக்குங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கோம். இதுதான் 8 இரவு தரிசனங்கள் வந்துச்சு. மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 8 இரவு தரிசனம் என்னென்ன பேருங்கிறத மனப்பாடம் பள்ளினா பரவாயில்ல, மனப்பாடம் அப்புறமா பண்ணிக்கோங்க. இப்ப அதுக்கு வேண்டாம் டாபிக். அடுத்தது யோசுவா முடிசூட்டப்படுதல். இதுக்கெல்லாம் டைப் அண்ட் டைப் பார்த்தோம். அந்த யோசுவா யாருன்னு பாத்தீங்கன்னா சபை, கிறிஸ்து பிளஸ் சபை மேட்ச் ஆகுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது உபவாசம். உபவாசம் பண்ற கேள்வியில உபவாசம் இருக்கணுமான்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்வி கேட்கறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு தேவன் சரியான பதில் கொடுத்து அனுப்புனாரு. அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 இன்ஃபர்மேஷன். அதை நம்ம டீப்பா என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். 2வது பகுதிக்குள்ள இப்பதான் நம்ம போயிருக்கோம். அதுல மேசியா பத்தின விஷயமும் மேசியாவின் ராஜ்யம் பத்தின விஷயமும் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா டிவைட் பண்ண போறப்பதான் நம்ம இப்படி டிவைட் பண்ணுவோம். இந்த சார்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பகுதி எல்லாமே மேசியா பத்தினது. முதல் பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா கால் டு ரிபெண்டன்ஸ், மனம் திரும்புவதற்கு ஒரு அழைப்பு. அதே மாதிரிதான் இருக்கு. அது எங்க இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சகரியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள். அடுத்தது 2வது 8 இரவு தீர்க்க தரிசனம், என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் விஷன்ஸ். இந்த விஷனை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கும் மோட்டிவேட் பண்றதுக்கும் கொடுக்கப்பட்ட 8 தரிசனங்கள். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் துவங்கி 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் அது போகும். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தூதுக்குழு ஒண்ணு வந்துச்சு. ஒரு தூதுக்குழு எங்க இருந்து வந்துச்சுன்னா இஸ்ரேல் தேசத்துல பெத்தேல் அப்படிங்கிற இடத்துல இருந்து எருசலேம்ல ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இடத்துக்கு ஒரு தூதுக்குழு வருது. அந்த தூதுக்குழுவுடைய கொஸ்டின் என்ன, நம்ம 70 வருஷமும் எந்தெந்த மாசம்லாம் உபவாசம் இருந்தோமோ அதே மாதிரி மறுபடியும் இருக்கணுமா? ஏன் இந்த கேள்வி இப்ப வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா இந்த கேள்வி அவங்க கேட்க ஆரம்பிக்கும் போது ஆலயம் கட்டுற வேலை ஆல்மோஸ்ட் ஓவர். அப்ப ஆலயம் கட்டியாச்சுல, இனிமேலும் இதை நம்ம செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது தேவன் அதுக்கு ஒரு சரியான பதில் கொடுத்தாரு. அது என்னங்கிறதை அப்புறம் நம்ம பார்க்கலாம். கடைசி பகுதி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப். எதை பத்தினா கம்ப்ளீட்டா ராஜ்யத்தை பத்தின மேசியா அவருடைய கிங்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிழலாக பாவிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை வச்சு தேவன் சொல்ல நினைச்சதுதான் இந்த தீர்க்க தரிசனம். முதல்ல இந்த 8 இரவு தீர்க்க தரிசனம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கிடைக்க போற ஆசீர்வாதம், ஃபியூச்சர் பிளஸிங், அதை பத்தி தான் தேவன் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 6ஆம் அதிகாரம் நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம என்ன சாப்டர் பார்த்தோம்னா 7ஆம் அதிகாரம் பார்த்தோம். சோ 7ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய குறை இருக்கு, அவங்க முன்னோர்கள் செய்த தவறு இருக்கு. சகரியா 7ஆம் அதிகாரம் தான் சொல்லிருக்காங்க, தவறு இருக்கு. அதுக்கப்புறம் உடன்படிக்கையை தேவன் முடிச்சுக்கிறேன்னு சொன்னார், அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. புலம்பல், அதுக்குரிய காரணம் எல்லாம் எங்க இருக்குன்னா 7வது சாப்டர்ல. 8வது சாப்டர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா எதிர்கால நம்பிக்கை, ஆசீர்வாதம் எல்லாமே 8வது சாப்டர் இருக்கு. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ஆலயம் கட்டுறதை பேஸ் பண்ணி தான் வருது. நிழல்லையும் சரி, தீர்க்க தரிசனம் நடந்த சமயத்திலும் சரி, ஒரு ஆலயம் கட்டப்பட்டதுனாலதான் இத்தனை இன்ஃபர்மேஷன் வெளியே வருது. அதே மாதிரிதான் 1000 ஆண்டு அரசாட்சியில இஸ்ரேல் தேசம் என்கிற ஆலயம் கட்டப்படும் போது இஸ்ரேல் தேசத்தை பத்தின அத்தனை இன்ஃபர்மேஷனும் உலக ஜனங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம நிழல் பொருள் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா பார்த்தோம். சோ 7வது சாப்டர்ல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தூதுக்குழு பெத்தேல் இருந்து வந்தாங்க. தூதுக்குழு பெத்தேல் இருந்து வந்தாங்க. வந்த தூதுக்குழு யாருன்னு நினைக்கிறீங்க? புறஜாதிகள்லாம் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஏன்னா எங்க இருந்தா வராங்க? பெத்தேல் இருந்து வராங்க. எதுக்கு வராங்க? கேள்வி கேட்க வராங்க. இந்த சமயத்துல ஆலயம் ஆல்மோஸ்ட் ஓவர், ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டார், ஆல்மோஸ்ட் முடிப்போம். சோ ஆல்மோஸ்ட் முடியும் போதுதான் இந்த தூதுக்குழுக்கு வந்த நோக்கம் என்னங்கிறத படிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலயம் இல்லாம இருந்ததுனாலதான் 5ஆம் மாசம் 7ஆம் மாசம்லாம் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் இருந்து அழுவாங்க, புலம்புவாங்க. இப்பதான் ஆலயம் கட்டி முடிச்சாச்சுல, இதுக்கு மேலே நம்ம உபவாசம் இருக்கணுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு தூதுக்குழுவை இஸ்ரேல் ஜனங்கள் அனுப்புறாங்க. வாசிக்கலாம் பாருங்க, சகரியா 7ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 3 வரைக்கும்
சகரியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அரசன் தரியவின் 4ஆம் ஆட்சி ஆண்டில் இஸ்ரவேல் என்னும் 9ஆம் மாதத்தின் 4ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு சகரியாவுக்கு அருளப்பட்டது. ஆண்டவரின் வாக்கு சகரியாவுக்கு அருளப்பட்டது. அடுத்தது, பெத்தேலில் வாழ்வோர் சரேச்சரையும் ரெகமெலிக்கையும் மற்றும் அவருடைய ஆள்களையும் ஆண்டவரின் அருளை பெற மன்றாடுமாறு படிக்கிறார்கள். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், இடம். எந்த இடம்? பெத்தேல். யார் வந்தாங்க சொல்லுங்க? ஆர்ச்சர் இருக்கா? சரேச்சர், அதுக்கப்புறம் ரெகமெலேக். அவங்க கூட அவங்களுடைய ஆட்களையும் சேர்த்து அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்கன்னா, ஆண்டவரின் கோவில் இருக்கும் குருக்களையும் இறை வாக்கினர்களையும் கல்வி நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தது போல். எத்தனை ஆண்டுகளாக? அப்ராக்சிமேட்லி எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 70 வருஷம். 70 வருஷம் செஞ்சு வந்தது மாதிரி 5ஆம் மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா என்று கேட்டு வரவும் இவர்களை அனுப்பினார்கள். அப்ப 5ஆம் மாதத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆலயம் இடிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம ஏற்கனவே. 5ஆம் மாதத்துல என்ன நடந்துச்சு, 7வது மாதத்துல என்ன நடந்துச்சு, ஏன் அந்த டைம்ல மட்டும் இவங்க புலம்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் படிச்சோம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. 5ஆம் மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தேவன் பதில் கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரு. என்ன பதில் கொடுத்தாரு? வாசிக்கலாம். 4ஆம் வசனம் பார்க்கலாம். இதை படிச்சு முடிச்சு நீங்க தான் பதில் சொல்லணும். அப்போது படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாட்டின் எல்லா மக்களுக்கும் கூற வேண்டியது. இந்த 70 ஆண்டுகளாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் நோன்பிருந்து ஓலமிட்டு அழுதீர்களே. எத்தனை ஆண்டு? 70. கரெக்டா வந்துருச்சா? ரைட். எனக்காகவா நோன்பிருந்தீர்கள்? நீங்கள் உணவருந்திய போதும் குடித்த போதும் உங்களுக்காகத்தானே உணவருந்தீர்கள், உங்களுக்காகத்தானே குடித்தீர்கள். எருசலேமில் மக்கள் குடியேறிய போதும் அந்நகர் சீரும் சிறப்புமாய் இருந்த போதும் அதை சூழ்ந்திருந்த நகர்கள் தென்னாடு சமவெளி நிலம் ஆகியவற்றில் மக்கள் குடியேறிய போதும் முன்னாடிய இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உலகில் சொற்கள் இவை அல்லவா? என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொல்லியிருக்காரு அதை மட்டும் கவனிச்சுக்கலாம். என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நோன்பிருந்து புலம்பணும், அதாவது ஃபாஸ்டிங், உபவாசம் இருந்து புலம்பணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு தேவன் புலம்பணும்னு சொன்னாரா வேண்டாம்னு சொன்னாரா? அப்ப அது என்ன பதில்? உங்க இஷ்டம். அப்படி சொல்லாரு. என்ன சொல்லிருக்காருன்னா, இப்ப ஆலயம் கட்டியாச்சு, மறுபடியும் தேசத்துக்குள்ள வந்து நீங்க திருப்பி திருப்பி தப்பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஆலயம் இடிக்கப்படும். அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? அப்ப புலம்புறது புலம்பாம இருக்கிறது யார் கையில் இருக்கு? இவர்கள் தான் இருக்கு, ஒழுக்கமா இருக்கு. சோ என்கிட்ட வந்து இந்த கேள்வி நீங்க என்ன பண்ண வேண்டாம், கேட்க வேண்டாம்னு தேவன் தெளிவா சொல்றாரு. இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள 2 குரூப்பா இருக்காங்க. ஒருத்தர் பெத்தேல் இருக்காங்க, இன்னொருத்தர் எங்க இருக்காங்க? எருசலேம்ல இருக்காங்க. கரெக்டா? சோ இது அப்படியே கான்செப்டா பார்த்தோம்னா, பெத்தேல் இருந்து எருசலேமுக்கு ஒரு தூதுக்குழு வருது. கரெக்டா? அந்த தூதுக்குழு பெத்தேல் இருந்து எருசலேமுக்கு வருதுன்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? எங்க இருந்து எங்க வராங்கன்னு எடுத்துக்கலாம். பெத்தேல் ஃபேமஸான பிளேஸ். எதுக்கு? இதுக்கும் ஒண்ணுக்கு சொல்லுவீங்க, 2க்கும் சொல்லலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, எரோபயாம் தானிலும் பெத்தேலிலும் விக்கிரகாராதனை அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ பெத்தேல் அப்படிங்கிற பிளேஸ் எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா விக்கிரகாராதனை. எருசலேம் அப்படிங்கிற பிளேஸ் எதை குறிக்கும் அப்படின்னா, யூதர்கள்ல 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் ஏற்கனவே சமாதானத்துக்கு வந்துட்டாங்க, இன்னொருத்தர் இன்னும் விக்கிரகாராதனையில தான் இருக்கிறாங்க. விக்கிரகாராதனையில் இருக்கிற ஜனங்கள்ல எங்க இருக்கிறாங்க? தேசத்துக்கு வெளியே இருக்காங்க. சமாதானமா இருக்கக்கூடிய ஜனங்கள்ல எங்க இருக்காங்க? தேசத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. இப்ப கேள்வி கேட்கிறேன், எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள்ல வருவாங்க. அதுக்கு முன்னாடி எதை அனுப்புவாங்க? ஒரு தூதுக்குழு அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. கேட்கும் போது அவங்களுக்கு தேவன் என்ன கொடுத்துருவாரு? விடை கொடுத்துருவாரு. இப்ப சொல்லுங்க, இந்த பெத்தேலுக்கும் அந்த பெத்தேல் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம்? இது விக்கிரகாராதனை, அது சமாதானம். இது புறஜாதி நாடுகள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள், அது எருசலேமில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள். 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? மனதளவுல தான் கேட்டேன். என்ன விஷயம்னா, இவங்க மேசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் மேசியாவை என்ன பண்ணிட்டாங்க? ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அப்படி பிரிச்சுக்கலாம். இப்ப சொல்லுங்க, உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் முதல் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு அவங்க யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சாப்டர் 7 கான்செப்ட். சாப்டர் 8 என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பிக்கை மற்றும் அவருடைய எதிர்காலம். உண்மையா சொல்ல போனா 8வது அதிகாரத்துல
தேவனே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து எப்படி சகரியா மூலம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, நீங்க எங்க போனாலும் உங்களை நான் ஆசீர்வதிச்சு தீருவேன் அப்படிங்கிற கான்செப்ட மறுபடியும் தேவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. இது இந்த 3 வசனங்களுக்குள்ள அதிகமாக இடம்பெற்ற வார்த்தை எதுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். சகரியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். சகரியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர், நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். நான் சீயோனுக்காக என்ன பண்ணிருக்கேன்? கடும் வைராக்கியம் கொண்டேன். அதற்காக மகா முக்கியமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்றாங்களாமா? சேனைகள் என்ன சொல்றாராமா? இஸ்ரேல் ஜனங்களுக்காக நான் கடும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். என்ன வைராக்கியம்? என்ன வைராக்கியம்? அவங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல அவங்க அருமையா வாழ வைப்பேங்கிறது அந்த வைராக்கியம். இப்ப எங்க இருக்காங்க? அவங்களாம் இடம் இல்லாம ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஜனங்களுக்கு தேவனே பார்த்து சொல்றாரு, நீங்க எங்க போனாலும் உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேங்கிறார். வாசிக்கலாம் 3ஆம் வசனம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று இஸ்ரேலுக்கு என்ன பேர் வச்சிட்டாரு? சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். எப்ப? ஃபியூச்சர்ல. எந்த ஃபியூச்சர்ல எடுத்துக்கலாம்? அங்க ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தீர்க்கதரிசனத்தை அப்படியே பொருளை மேட்ச் பண்ணோம்னா எங்க நடக்குதுன்னா, உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற பங்குல பார்க்கும்போது இந்த ஜனங்களை தேவன் என்ன பண்ண போறாரு? வச்சுதான் உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னா உலக ஜனங்களை இவங்க ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல இவங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு அப்படிங்கறதான் தேவன் மறுபடியும் சொல்றாரு. சகரியா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 4, 5ஆம் வசனங்கள். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளை கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். வசனத்தை கவனிச்சீங்களா? ஓகே, கேள்வி கேட்கணுமா? திரும்பவும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் திரும்பி உட்காரும். திரும்பவும் ஏற்கனவே தேசம் இப்படித்தான் இருந்திருக்கு. இப்ப மறுபடியும் அதே கண்டிஷன் தான் கொண்டு போவாங்க. அப்ப இடையில கொஞ்ச காலம் அந்த ஃபேவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்ல. இப்ப தேவனே சொல்றாரு, திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் யார் இருப்பாங்களாமா? முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பாங்க. ஒரு தேசத்துக்குள்ள கிழவரும் கிழவியும் குடியிருக்கிறது ஆசீர்வாதம். அப்ப இது என்ன ஆசீர்வாதம் சொல்லுது? எனக்கு வம்சம். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஆயுசு நாட்கள் மறுபடியும் என்ன போகுது? பெருக போகுது. நிறைய தாத்தா பாட்டி இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கலாம்? என்ன மீனிங் எதுக்குன்னு கேக்குறேன். நிறைய தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆயுசு என்ன ஆயிட்டு இருக்குங்க? அதிகரிச்சு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க என்னட்டு 5ஆம் வசனம். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்து. இது என்ன ஆசீர்வாதம்? சந்ததி பெருகுதல். சரியான பாயிண்ட். சோ ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே திருப்பி கொண்டு வரேங்கிறார். உன்னைத்தான் ஆசீர்வதிச்சு பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த ஆசீர்வாதத்துடைய பங்குதான் மறுபடியும் இஸ்ரேல் தேசத்துல கையில் கோலை பிடித்து நடக்கக்கூடிய முதியவர்களும் இருப்பாங்க. நகரத்தின் வீதிகள்ல விளையாடக்கூடிய ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் எப்படி இருப்பாங்களாமா? நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா 8ஆம் அதிகாரத்துல ஒரு கம்ப்ளீட் கான்செப்ட் பார்த்தோம். ஞாபகப்படுத்திக்கோங்க. அந்த கான்செப்ட் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள 2 குரூப் இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியில ஆசீர்வதிக்க போற இன்னொரு குரூப் உலக ஜனங்கள். இந்த 3 குரூப்பையும் ஒரே சாப்டர்ல பேசியிருக்காரு சகரியா. 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல்ல படிச்சிடலாம். அதுக்கப்புறம் 20ல இருந்து 23 வரைக்கும் அப்புறம் படிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 19. இதுல மொத்தம் எத்தனை குரூப் ஆஃப் பீப்புள் வராங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்றீங்க. வாசிங் போல இருக்கு. 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். மாசம் உபவாசம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏகப்பட்ட தண்டனை என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா சகரியா, இதெல்லாம் என்னவா மாறிடுமாமா? பண்டிகையா மாறிடுமாமா. துக்கமா இருந்த நாட்கள் என்னவா மாறிடும்? பண்டிகையா மாறிடும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு பாட்டு வசனத்துல. அதே 8ஆம் அதிகாரத்துல
20ல இருந்து 23 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா எத்தனை குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நீங்க கண்டுபிடிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்னும் ஜனங்களும் அநேக பட்டணங்களில் குடிகளும் வருவார்கள் என்று. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் எருசலேமுக்கு வரல. அடுத்தது, ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள். எப்படி வருவாங்களாமா? சும்மால வர மாட்டாங்களாமா. ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் மறு பட்டணத்துக்குள்ள போய் என்ன சொல்லுவாங்களாமா? வாருங்கள், தேவனை தேடுறதுக்கு நம்ம போலான்னு சொல்லி வர சொல்லுவாங்க. யாரா இருக்குது? முதல்ல எங்க வரணும் அதை புரிஞ்சுக்கலாம். எருசலேம் தேசத்துக்கு எங்க இருந்து வரணும்? வேற நாட்டுல இருந்து. இன்னும் எத்தனை % வரணும்? 50%. ஏறக்குறைய 50% வரணும். சும்மா வருவாங்களா? யாராவது போய் சொன்னதான வருவாங்க. யார் போய் சொல்லுவாங்களாமா? யூதர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தார் இடத்துக்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்தது 22. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகள் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும். இது ஒரு குரூப். இந்த குரூப் என்ன பண்றாங்க? அவங்களும் எருசலேமுக்கு வராங்க. எந்த குரூப்? அவங்க பலத்த ஜாதி, அநேக ஜனங்கள். அவங்களும் எங்க வராங்களாமா? எருசலேமுக்கு வராங்களாமா. எதுக்குன்னா சேம் கர்த்தரை தேட. நம்ம இன்னைக்கு யாரை தேடுறோமோ அவரை தேடுவதற்கு எருசலேமுக்கு வருவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் அந்த குரூப் வருவாங்க. எந்த குரூப்? பலத்த ஜாதி. கரெக்ட். எப்படி வருவாங்க? யார்கிட்ட வந்து கேட்பாங்க தேவனை? வாசிங்க 23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து எல்லா ஜனங்களும் தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிறது யூதர்கள் தான். வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். எப்படி தேவன் உங்களோட தான் இருக்கிறார் என்று நாங்க என்ன பண்ணோம்? இப்ப நமக்கு அது புரியுதா? தேவன் யாரு கூட இருக்காரு? இஸ்ரேல் ஜனங்க கூட இருக்காங்கிறது நமக்கு எப்படி புரியுதோ, நாளைக்கு அந்த மாதிரி இந்த பலத்த ஜாதிக்கு புரிஞ்சிருமாமா. புரிஞ்ச உடனே வந்து தேவனை தேட வருவாங்களாமா. வரும்போது யூதர்களை பார்த்து கேட்பாங்களாமா, தேவன் உங்க கூட தான் இருக்காருன்னு நாங்க என்ன பண்ணோம்? கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். முடிஞ்சது. இந்த வசனம் எதுக்கான இப்ப மறுபடியும் டிஸ்பிளே பண்ணி போட்டிருக்கேன்னா, கம்ப்ளீட்டா தேவனுடைய பிளான உள்ளடக்கி வசனங்கள். இந்த வசனத்துல யார் யார் குரூப்ஸ் வராங்களோ அவங்களை யாரும் கண்டுபிடிச்சா போதும். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 19ஆம் வசனத்துல தேவன் சகரியா மூலம் சொல்ல போற அந்த குரூப் யார்? இஸ்ரேல் ஜனங்கிறது ஜெனரலான ஆன்சர். எங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள்? சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிகள் சொல்றது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே திரும்பி வந்த யூதர்கள். அவங்க எங்க இருக்காங்க? இப்ப தேசத்துல இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்றாரு? சத்தியத்தையும் சமாதானத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? சிநேகிகள். நீங்க திரும்பி வாங்கன்னு சொல்லுங்க. ஆனா 20ஆம் வசனத்துல என்ன சொல்லிருக்கு? இன்னும் ஜனங்கள் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. எங்க வருவாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு வருவாங்க. அடுத்தது, ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்திற்கு போய் யார் போறதுன்னு தெரியல. அடுத்தது, அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் தேவனை தேட எருசலேம் வருவாங்க. அடுத்தது, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் அவங்களும் வருவாங்க. இந்த குரூப் எல்லாம் யார் யாருன்னு சொல்லுங்க. முதல்ல போனது நானே சொல்லிட்டேன். தேசத்தில் ஏற்கனவே உள்ள யூதர்கள், இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவாங்கன்னு போட்டிருக்கு. அது யாரை பத்தி? இன்னும் தேசத்துக்கு வரப்போறவங்க. அதான் 20ஆம் வசனத்திலும் இருக்கு, 21லயும் இருக்கு. அப்ப 22, 23 யாரை பத்தி சொல்லிருக்கு? உலக ஜனங்கள். சரியான கம்ப்ளீட்டா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா குரூப்பையும் சிங்க்ரனைஸ் பண்ற ஒரு பாயிண்ட அந்த இடத்துல எடுத்து சொல்லிட்டாரு. பட் ஒரு விஷயம், உலக ஜனங்கள் வரும்போது யூதர்கள் தேவன் யாருன்னு சொல்லணும்னா அவங்க மேசியாவை என்ன பண்ணிருக்கணும்? ஏற்றுக்கொண்டா இருக்கணும். அப்பதான் உலக ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு என்ன பண்ணிக்குவாங்க? புரிஞ்சுக்குவாங்க. இது 8வது சாப்டருடைய சுருக்கம். அடுத்த சாப்டர் என்ன பார்த்தோம்னா, திருப்பக்கூடாது, நோட்ட திருப்பக்கூடாது. அடுத்த சாப்டர் என்ன பார்த்தோம்னா நோட்ட திருப்பக்கூடாது. என்ன சாப்டர்னா 9வது சாப்டர். சரி, பார்க்கலாம். பார்க்காம சொல்லணும். 9வது சாப்டர்ல என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துடைய வருகை. சரியான, பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 8வது சாப்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 9வது சாப்டர்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரத பத்தியும் இருக்கு, இயேசு கிறிஸ்து மாதிரியே ஒருத்தர் வர போறாருங்கிறத பத்தியும் இருக்கு.
சாப்டர் 9 வசனங்கள் 1 முதல் 8 வரை அலெக்சாண்டரை பத்தி சொல்லி, அலெக்சாண்டரை பத்தி எப்படி சொல்லி தெரியுமா? அலெக்சாண்டர் எந்தெந்த பட்டணத்தை பிடிச்சாருன்னு சொல்லியிருக்கு வரிசையா. எக்ஸாம்பிள் ஆதிராக், தமஸ்கு, ஓகே அப்படியே வச்சுக்கலாம். கடைசியா அலெக்சாண்டர் எதையும் பிடிக்க வந்தார்? இஸ்ரேல் தேசம். நடந்துச்சா? அப்படியே தலைகளை மாறி சரி. அடுத்தது வசனம் 9-12 வரைக்கும் அலெக்சாண்டர் வந்த மாதிரியே ஒருத்தர் வரப்போறாரு. அவர் யாரு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் வசனம் 13-17 வரைக்கும் மற்றும் 10ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வரைக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி யூதர்களுக்கு சமாதானம் வரப்போகிறது அப்படிங்கிற பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலே இருக்கிறது. சோ அலெக்சாண்டர் பத்தி வந்ததுனால அலெக்சாண்டர் ஒவ்வொரு பட்டணத்தையா பிடிச்சிட்டு வரும்போது இப்ப இடையில எது வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் வந்து நிக்குது. அப்ப என்ன பண்றாரு அலெக்சாண்டர்? வழக்கம் அலெக்சாண்டர் சண்டை போட்டுலாம் பிடிக்க மாட்டார். எல்லா பட்டத்தையும் லெட்டர் அனுப்புனா போதும், பயந்து போய் வந்து உடுத்துருவாங்க. அதே மாதிரி எருசலேமுக்கு என்ன பண்றாருன்னா யூதர்களை தன்னிடத்தில் சரணடைறதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அங்க ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தார். அவர் பேர் வந்து அங்க ஒரு ஆசாரியன் இருந்தார். அவர் பேர் வந்து யோசுவா. அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, தேர்னா அது படிச்சுட்டு தான் கிடைக்கும். அவர் பேரு யதுவா. எதுவா? யதுவா அப்படி வச்சுக்கோ. யதுவா அவர் தான் என்ன பண்றாருன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அலெக்சாண்டருடைய மிரட்டலுக்கு என்ன பண்ணவர்? அடிபணியில என்ன பண்றியோ பண்ணிக்க வந்தார். காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே பெர்ஷியர்களோட இதில் இருக்காங்க, கூட்டில் இருக்காங்க. கூட்டுன்னு சொல்றது பெர்ஷிய ராஜ்யத்துடைய கண்ட்ரோல்ல தான் யூதர்கள் ஆலயம் எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் அலெக்சாண்டர் ஒரு லெட்டர் அனுப்புறப்ப பெர்ஷியாவை நம்பி என்ன சொல்லிட்டாங்கன்னு வந்து அப்படிலாம் சரணடைய மாற்றாங்க. சோ அலெக்சாண்டர் விடுவாரா? இப்பதான் நமக்கு வேலை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரும் படையை தட்டிட்டு யூதர்கள் மீது படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வந்து நிற்கும் போது ஏற்கனவே யதுவாவுக்கு தேவன் சொல்லிட்டார் நீ என்ன பண்ணு, ஒண்ணும் பண்ணாத, ஆசாரிய உடைய எடுத்து போட்டு ஆசாரியர்களோட ஒயிட் ட்ரெஸ்ல போய் நில்லு முன்னாடி போகுது. நேரா போய் நிக்கிறாரு. என்ன ஒரு ஆச்சரியம், அலெக்சாண்டர் அப்படியே கீழே இறங்கி என்ன பண்ணாருன்னா இவங்க காலில் விழுத்தாரு. ஏன்பா காலில் விழுதுன்னு கேட்டதுக்கு அலெக்சாண்டர் ஒரு ரீசன் சொன்னா தெரியுமா? இதெல்லாம் வந்து ஜோசப் பசிஸ்ல இருந்து நம்ம எடுத்தோம், யூத சரித்திர நிபுணர் அவருடைய சரித்திரத்துல இருந்து எடுத்தோம். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த யதுவா போட்டிருந்த பாகையில இருக்கிற ஒரு சிம்பிள் என் மனசுக்குள்ள ஏற்கனவே வந்த ஒரு சிம்பிள், நான் அதுக்கு தான் ஏங்கிட்டு இருந்தேன். அதை பார்த்த உடனே என்னால என்ன பண்ண முடியல, சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட என்ன ஆயிட்டாரு, இப்ப சமாதானம் ஆயிட்டாரு. என்ன ஒரு ஆச்சரியம், சமாதானமாகி அடிபணிச்சிட்டார் அலெக்சாண்டர். யாருக்கிட்டீங்கன்னா யதுவா கிட்ட. சோ யதுவா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்கிறப்ப கட்டாயமா அவருக்கு தேவனுடைய திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அலெக்சாண்டருக்கு தேவனுடைய திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. எந்த பாயிண்ட சொன்னா அலெக்சாண்டருக்கு இம்ப்ரெசிவ் இருக்கும்? எந்த பாயிண்ட் சொன்னா அலெக்சாண்டருக்கு இம்ப்ரெசிவ் இருக்கும்? அது யூதர்களுக்கு தெரிந்த சரித்திரம், ஆனா அலெக்சாண்டருக்கு தெரியாத சரித்திரம். ஆனா அலெக்சாண்டர் பத்தி அதுல இருக்கு. தானியேல் சிலை தரிசனம், அந்த சிலையெல்லாம் அங்க இருந்திருக்காது, ஆனா அந்த சிலையை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ள கட்டாயமா இருந்திருக்கு. அப்படி இருந்திருக்கிறப்ப கூட கட்டாயமா யதுவா என்ன சொல்லிருக்கலாம்னா எங்கள் தேவன் போட்ட திட்டத்துக்குள்ள நீயும் இருக்க தெரியுமா அலெக்சாண்டர். அலெக்சாண்டருக்கு எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமா இருந்திருக்கும். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப சிலையினுடைய ஒவ்வொரு பாகமா விளக்கிட்டு வந்திருப்பாரா? விளக்கிட்டு வந்திருப்பாரு. அதுல அலெக்சாண்டர் எந்த பாட்டுல இருக்காரு? கிரீக். அது தெரியுது எனக்கு, கிரீக்குன்னு. சிலையில் எங்க இருக்காருன்னு கேக்குறேன். வயிறும் தொடையும். சோ அந்த பாட்டு தான் இப்ப நீ சொல்றப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமான ஒரு இம்ப்ரெசிவா இருந்திருக்கும். சோ அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டாருன்னா எதுக்கு வந்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டார். சண்டை போட வந்தவர் என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா வேற எந்த நாடுகளுக்கும் வழங்காத ஒரு உதவியை யாருக்கு கொடுக்குறாரு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த இன்ஃபர்மேஷனோட தான் 9ஆம் அதிகாரம் முதல் பகுதி முடிஞ்சது. சோ 9ஆம் அதிகாரத்தில் 2வது பகுதி என்ன இருக்குன்னா அலெக்சாண்டர் வந்தது சண்டைக்கு, ஆனா அலெக்சாண்டர் மாதிரி இன்னொருத்தர் வர போறாரு. அவர் வருவது வேற பர்பஸ். அலெக்சாண்டர் வந்தது சண்டைக்கு, இன்னொருத்தர் வர போறது சமாதானத்துக்கு. சோ சமாதானத்துக்கு வர போறவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனாம் வருகை? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வருகையில் இருந்து, அதை மறந்துடக்கூடாது.
முதலாம் வருகையிலிருந்தே உனக்காத்தான் வராருங்கிறத சகரியா மூலம் தேவனுக்கு தெரியப்படுத்துறது. எந்த வசனம்? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூர். மிகவும் களிகூர். இந்த வார்த்தை சியோன் குமாரத்திக்கு மட்டும்தான். மிகவும் களிகூர். எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. எருசலேம் குமாரத்தியே நீ என்ன பண்ணு? கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எந்த வருகை? முதலாம் வருகையா 2ஆம் வருகையா? பாத்தீங்களா வரமாட்டேங்குது பதிலு. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை பற்றி சொல்லியிருக்கா, 2ஆம் வருகை பற்றி சொல்லியிருக்கா? முதலாம் வருகையிலிருந்து ஆரம்பிச்சு 2ஆம் வருகை. ஏன்னா கழுத மாறி இருக்கு. ஏற்கனவே படிச்சிருக்கோமா தனி சப்ஜெக்ட்ல? சோ கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் கமிங் டு செகண்ட் கமிங். சோ ஆசீர்வாதம் எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னா இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலிருந்து ஆரம்பிக்க போது 2ஆம் வருகை வரைக்கும் தொடரும் அப்படிங்கிறது. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரி. கழுதை மேலே ஏறினா கழுதை குட்டி மேலே ஏறினார். 2 மேலே ஏறி வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் நியாய பிரமாணம், முதலாவது பிரமாணம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அடுத்தது அன்பின் பிரமாணத்துக்கு ஒரு சுவிட்ச் ஓவர் ஆனது அந்த விஷயம் குறிக்குது. ப்ராஃபசி, தீர்க்க தரிசனத்துக்கு சுய தோற்றமான பொருள் கிடையாது அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கிறோம். சோ நெக்ஸ்ட் சாப்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா 9வது சாப்டருக்கு அடுத்து என்ன சாப்டர் வரும்? 10வது சாப்டர். சோ 10வது சாப்டர்ல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? 10வது சாப்டர்ல என்ன இருக்குன்னா பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய சில திகைப்பூட்டக்கூடிய விஷயங்களை சகரியா மறுபடியும் எடுத்து பேசுறாரு. யாருக்கிட்டீங்கன்னா யூத ஜனங்கள் மத்தியில அவர் பேசுறாரு. அப்படி சொல்லப்பட்ட ஒரு ப்ராஃபஸி மட்டும் பார்க்கணும். சகரியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடாரம். அவர்கள் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்களுக்குள்ள இருந்து என்ன வரப்போகுது? கோடிக்கல்லும் வரப்போகுது. அவங்க இடத்துல இருந்து என்ன வரப்போகுது? கூடாரமுனையும் வரப்போகுது. அவங்க இருந்து என்ன வரப்போகுது? யுத்தவிலும் வரப்போகுது. அவங்க இருந்து என்ன வரப்போகுதுன்னா ஆளுகிற யாவரும். யார் ஆளுகிறவங்க, எங்க ஆளுறவங்க புரிஞ்சா கிறிஸ்துடைய ராஜ்யத்துல பூமியில ஆள போறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாயிண்ட், கோடிக்கல், கூடாரமுனை, யுத்தவில், இது எல்லாமே ஒரு அடையாள பாஷையில சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் 10ஆம் அதிகாரத்துல. இதெல்லாம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதுல இயேசு கிறிஸ்து கல் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே தீர்க்க தரிசனத்துல இருக்கா இல்லையா? கல்லு இருக்கா இல்லையா? இருக்கு, கல் இருக்கு. சோ எங்க இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ யுத்தவில் ஆளுகிற யாவரும் அப்படிங்கிறவங்கலாம் உன்னிடத்துல இருந்தா புறப்படுவாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்தா என்ன பண்ணுவாங்க? புறப்படுவாங்க. இந்த கல்லு மட்டும் பார்க்கலாம். அவர்களிடத்துல இருந்து கோடிக்கல் மட்டும் இருக்கு இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்தா கோடிக்கல் வரும். கோடிக்கல் எதுக்குன்னா எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறது. அந்த கோடிக்கல்லுக்கு இங்கிலீஷ்ல பேரு த கார்னர். சோ கார்னருக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? கார்னர். மறுபடியும் டவர்னா மேல, தலை யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்தது சீஃப். நமக்கு சீஃப் யாரு? அப்ப கல்லு யாரை குறிக்கும்? அப்ப பைபிள்ல ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவ கல்லுன்னு சொல்லியிருக்கு. அவருதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரப்போறாருன்னு மறுபடியும் அந்த கல்லு இயேசு கிறிஸ்துங்கிறத அவர் சொல்றாரு. யார் சொல்றாருன்னா சகரியா சொல்றாரு. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அது புரியணும், இயேசு கிறிஸ்து மூலமா தான் ரட்சிப்பு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. என்ன வசனம் இது? 118:22. இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு என்ன ஆயிடுச்சு? இதான் அவர்களிலிருந்து கோடிக்கல் வரும். சோ யார் வருவா? இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சி அவங்களுக்கு இருந்தா வரும். அதே மாதிரி கிறிஸ்துடைய ராஜ்யமும் பூமியில அவங்க மூலமா தான் வருங்கிறத தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லி. சரிங்களா? இப்ப இந்த ப்ராஃபஸி எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா நடக்கணும்னா அடுத்து என்ன நடக்குங்கிறது 10ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு. ஜனங்களுக்குள்ளே என்ன பண்ணிருக்காரமா? இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள். தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து என்ன பண்ணுவாங்களாமா? அப்ப வாரி இறைச்சது யாரு? தேவன் தான். அவரே சொல்றாரு, நான் வாரி இறைச்சிட்டேன், ஆனா இறைத்த ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து என்ன பண்ணுவாங்க? திரும்புவாங்க. அப்ப எல்லா நாடுகள்ல இருந்து யூதர்கள் திரும்பி தேசத்துக்குள்ள வந்தா தான் அவங்களுக்கு ரட்சிப்புங்கிறத தேவன் கிளியரா என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு எது? சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். எதற்குள் பலப்படுத்துவேன்? கர்த்தருக்குள் நான் என்ன பண்ணுவேன்? பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் அவருடைய நாமத்தினால என்ன பண்ணிக்குவாங்க? நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர். அப்ப இந்த யூத ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தான். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா அந்த ப்ராசஸ் தேவன் எப்படி நடத்திட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய விஷயங்களை பழைய பாடல் நம்ம பல நூற்றாண்டுகளா பார்த்துருக்கோம். எப்படி கொண்டு வந்துட்டு இருக்காரு தேவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புவேன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரர்களை அனுப்புவேன், அதுக்கப்புறம் இந்த ஜனங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போய் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனை தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் பைபிளுடைய மைய கருத்தை வச்சு தேவன் எல்லா இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இதே கான்செப்ட மீகா சொல்றாரு பாருங்க. மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள். தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நடப்பார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணிக்கிறோம்? பற்றிக்கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது முடிவு இருக்கா பாத்தீங்களா? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாங்கள் தேவனை மட்டுமே பற்றி கொண்டு நடப்போம். அப்ப யூத ஜனங்கள் முற்றிலும் தேவனை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி எப்ப வரும்னா, எல்லா யூதர்களும் திரும்பி தேசத்துக்குள்ள வரணும். எல்லா யூதர்களும் திருப்பி தேசத்துக்குள்ள வரணும்னா அவங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேசியாவை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத தேவன் சொல்றதுக்கு 10ஆம் அதிகாரத்தை சகரியா நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்து எந்த சாப்டர்? அப்ப 11ஆம் அதிகாரம். சோ 11ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? கிளாஸ் நம்பர் 1ல, இது கிளாஸ் நம்பர் 2. ஆனா 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போவே இல்லை. சோ முதல் சாப்டர்ல, முதல் கிளாஸ்ல 10ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? சாரி, 11ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? மன்னிக்கிறோம் பாருங்க, ஸ்லைடை போட்டு எனக்கு 9, 10 அப்படியே நோட்டை பார்த்து சொல்ல முடியல பாத்தீங்களா? உலக ராஜ்யம் கீழே வரும், ராஜ்யம் மேல வரும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல போனா 9ஆம் அதிகாரமும் எதை பத்தி சொல்லியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் நடக்க போற சம்பவம். 10ஆவது சாப்டர் பாத்தீங்கன்னா மெயின்லி செகண்ட் கமிங், ஆசீர்வாதத்தின் பாட்டு மட்டும். யாருடைய செகண்ட் கமிங்? இயேசு கிறிஸ்துவின் செகண்ட் கமிங். அப்ப 11ஆவது அதிகாரம் என்ன சொல்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய சம்பவம். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய சம்பவங்களை அது ரெப்ரசன்ட். அதைத்தான் 11ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டுல படிக்கலாம். எத்தனை வசனங்கள் 11ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சிருக்கோம்? 11 எத்தனை வசனங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம்? ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பாதி புத்தகம் முடிச்சிருக்கோம் 11ஆம் அதிகாரத்துல. 13 வரைக்குமா? 16 வரைக்கும் முடிச்சிட்டோம், 14 வரைக்கும் முடிச்சிட்டோம். ரைட், ஓகே. 14. சோ இந்த 14 வசனங்களுக்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணீங்கன்னா இப்ப ஹோம் ஒர்க் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சகரியா புத்தகத்தை ஓரளவுக்கு ஓவர்வியூ கொண்டு வந்தோம்னு நினைக்கிறேன். என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். சோ இந்த பேக்ரவுண்ட் அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு 11ஆம் அதிகாரத்தை படிங்க. 11ஆம் அதிகாரத்தின் முதல் வகுப்புல என்ன எடுத்தோங்கிறதையும், அடுத்த 2ஆம் வகுப்புல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னா நம்ம சிந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் அவருடைய சித்தப்படி ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராங்க. ஆமாம்.